character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Due to gravity. So what is the acceleration due to gravity அப்படினா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் what is the relation between the acceleration due to gravity அப்படினா என்னன்னு பார்த்தோம். ஸோ கிராவிட்டிக்கும் அண்டு கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். அதுபோல் வாட் இஸ் த acceleration due to gravity அப்படின்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த ஜி அண்ட் ஜி, ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றதுக்கோசம் டெஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த கொஷின் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க, ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. சில பேர் வந்து அனுப்பவே இல்லை எனக்கு. எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுறீங்க, ஸோ சொல்கிற ஹோம் ஒர்க்லாம் எவ்வளோ பேர் கரெக்டாக பண்ணுறீங்க, ஸோ எவ்வளோ பேர் டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்றது சரியாக எனக்கு இன்ஃபர்மேஷன் சரியாக தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் எனக்கு வந்து சரியாக இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணவே இல்லை. எனக்கு டெஸ்ட்டும் நிறைய பேர் சென்ட் பண்ணவே இல்லை. ஸோ யார் யார் வந்து டெஸ்ட்டு சென்ட் பண்ணலையோ திரும்ப நீங்கள் படித்து அந்த டெஸ்ட்டு எழுதி சென்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, ஸோ டுடே கிளாஸுக்கு நம்ம போகலாம். ஓகே, டுடே கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் எப்படி வந்து வேரியேஷன் ஆகுது. ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ டியூ டு டிபெண்டிங் அப்பான் த பிளேஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு ஆக்சிலரேஷன் கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு பிளேஸில் இப்போ ஆக்சிலரேஷன் கிராவிட்டி நம்ம சென்டர் பார்ட்டில் எர்த்தோட சென்டரில் அப்படின்னு பார்த்தோம்னா 0வாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கொஞ்சம் தள்ளி போகும்போது கார்னரில் வந்து கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி வரும்போது அதோட கிராவிட்டி குறையும். ஸோ பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்சுடா இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி வந்து பிளேஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி வந்து வேரியேஷன் ஆகுது. ஸோ வேரியேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துங்க. 1.10.5ல் வேரியேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ நான் கொடுக்குறத ஒரு டாப்பிக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். கிளாஸ் எடுக்கும்போது என்ன இம்பார்ட்டன்ட் லைன் நான் சொல்கிறனோ, என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் சொல்கிறனோ அதை நீங்கள் மார்க் பண்ணி சைடில் அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதி அதை நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் எடுக்கிற ஒரு டாபிக் எடுக்கிறதுலையும் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான இம்பார்ட்டன்ட் லைன்ஸு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மார்க் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், சைடில் புக்கில் எழுதி அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இன் டுடே டாபிக் இஸ் வேரியேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி எப்படி வந்து வேரி ஆகுது டியூ டு கிராவிட்டினால ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது அப்படின்றத வேரியேஷன் ஆஃப் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்சிலரேஷன் அப்படின்னாலே நம்ம ஸ்பீட் சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்படி வந்து ஆக்சிலரேஷன் ஆகுது, கிராவிட்டினால என்ன ஆக்சிலரேஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சின்ஸ் G is the acceleration due to gravity depends on the geometric radius of the earth. ஸோ இது எதை டிபெண்ட்ஸ் பண்ணிக்கும், geometric radius of the earth. ஏன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்தை டிபெண்ட் பண்ணி தான் G இருக்கும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஏன் அப்படின்னா G அப்படின்றது சென்டரில் நம்ம எர்த்தோட சென்டரில் வந்து 0வாக இருக்கும். ஸோ போக 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 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் கம்மியாகும். ஸோ கார்னரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹையாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட ரேடியஸை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ G இஸ் டிபெண்டிங் அப்பான் த எர்த் ஆஃப் த ரேடியஸ். ஸோ எர்த்தோட ரேடியஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் G அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சின்ஸ் G இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜியோமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் த எர்த், அண்டர்லைன் திஸ் வேர்ட்ஸ். ஸோ G எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அண்டர்லைன். அதே போல் G இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ G வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². அப்போ ஸோ G இன்க்ரீஸ் ஆச்சு, ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா
உங்களுக்கு எர்த்தோட ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எர்த்தோட ரேடியஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஸோ அங்கே வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து ஹையராக இருக்கும். இப்போ ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். எர்த்தோட ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ G is inversely proportional to 1/r². ஸோ அப்படிங்கும்போது ஸோ G decreases, so R can be increases, or R increases, G can be decreases. This means for the inversely proportional to the G. Okay, G is inversely proportional to 1/r². Okay, its value changes from one place to another place. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகும்போது கிராவிட்டி வேல்யூ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு பிளேஸ்லேருந்து another பிளேஸ்க்கு கிராவிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகும். Surface of the earth, since the geometric radius of the earth is maximum in the equatorial region. So equatorial regionல வந்து மேக்ஸிமமாக இருக்கும் and minimum for the polar region. ஸோ போலார் ரீஜனில் வந்து உங்களுக்கு வந்து மினிமமாக இருக்கும். போலார் ரீஜன் அப்படின்னா எண்டு ரீஜன். ஸோ நம்ம எர்த்தோட எண்டு ரீஜன். ஸோ போலார் ரீஜனில் வந்து மினிமமாக இருக்கும். ஈக்குவட்டோரியல் ரீஜன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக நம்ம கரெக்டாக ரேடியஸ் லெவல்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்போது ஸோ அந்த லெவலில் என்ன ஆகும் அப்படின்னா திஸ் ரீஜன் இஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜனில் மேக்ஸிமமாக இருக்கும். அண்டர்லைன் அண்ட் போலார் ரீஜனில் இட்ஸ் மினிமமாக இருக்கும். ஸோ அண்டர்லைன் திஸ் வேர்ட். ஸோ எர்த் இஸ் மேக்ஸிமம் இன் த ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஸோ எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனில் மேக்ஸிமமாக இருக்கும். மினிமம் இன் த போலார் ரீஜன். ஸோ கிராவிட்டியோட வேல்யூ போலார் ரீஜனில் மினிமமாக இருக்கும், ஈக்குவட்டோரியல் ரீஜனில் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். த வேல்யூ ஆஃப் G is maximum in the polar region and minimum at the equatorial region. இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் G வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா போலார் ரீஜனில் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் ஈக்குவட்டர் ரீஜனில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இதை அண்டர்லைன் பண்ணிங்க. ஜியாமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் மேக்ஸிமம் இன் த ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஸோ ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜனில் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். போலார் ரீஜனில் ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா கவனிங்க, திஸ் இஸ் எர்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரீஜன் வந்து உங்களுக்கு ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் ஈக்குவட்டோரியல், இந்த எண்டு பார்ட் தான் வந்து போலார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே போலார் ரீஜன். ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜனில் எர்த்தோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கும். போலார் ரீஜனில் வந்து எர்த்தோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ரேடியஸ் அதிகமாக இருந்ததுன்னா என்ன சொல்கிறது, கிராவிட்டியோட வேல்யூ என்ன ஆகும்? ரேடியஸ் அதிகமாகும் போது கிராவிட்டியோட வேல்யூ என்ன ஆகும்? மினிமமாக இருக்கும். ஸோ ரேடியஸ் கம்மியாகும் போது கிராவிட்டியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ போலார் ரீஜனில் ஸோ கிராவிட்டி வேல்யூ இஸ் ஹை, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். Gravity value is high, polar region. But equatorial regionல gravity value is minimum. So minimum இருக்கும். ஓகே, போலார் ரீஜனில் கிராவிட்டியோட வேல்யூ ஹையாக இருக்கும். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் உங்களுக்கு கிராவிட்டியோட வேல்யூ மினிமமாக இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ மினிமம் இன் த போலார் ரீஜன், த வேல்யூ ஆஃப் G இஸ் மேக்ஸிமம் இன் த போலார் ரீஜன். ஸோ போலார் ரீஜனில் உங்களுக்கு ஹையாக இருக்கும், minimum in the equatorial region. So equatorial region minimum இருக்கும். So when you move, next paragraph கவனிங்க, when you move to a higher altitude from the surface, when you move from the higher altitude in the surface, so higher altitude இருந்து lower altitude வரும்போது the value of the G is reduces. So value of the G வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இங்கே வந்து ஏதாவது ஒரு பிளேஸஸை இப்போ உங்கள் ஸ்கூல்லேயே வந்து நீங்கள் மேலே இருந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, தேர்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து கீழே வரும்போது ஜியோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ ஹையர் பிளேசஸ் லோவர் பிளேஸ் வரும்போது ஜியோட வேல்யூ உங்களுக்கு வந்து குறையும். ஏன் அப்படின்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ வரும். நீங்களே வரும்போது தெரியும் உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இங்கே ஆனால் வந்து மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஜியோட வேல்யூ வந்து உங்களுக்கு குறையும். மேலேருந்து கீழே வரும்போது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து உங்களுக்கு குறையும். பட் மேலே நீங்கள் போகும்போது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ படிக்கட்டில் ஏறும்போது உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இறங்கும்போது உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வரும். ஏன் வந்து வெயிட்லெஸ்னஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வரும். இப்போ ஜாயின்ட் வீலில் வந்து நீங்கள் போகும்போது நீங்கள் மேலே வந்து கீழே இறங்கும்போது கீழே இருந்து மேலே இறங்கும்போது வெயிட்லெஸ் குறையுது. ஏன் குறையுது அப்படின்றத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் when you move higher altitude from the surface of the earth, the value of the G is reduces. So higher altitude கீழே வரும்போது G ஓட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். Underline this line, underline. Okay, in the same way when you move deep below the surface of the earth, so surface of the earthல இருந்து அதே போல் கீழே நீங்கள் மூவ் ஆகும்போது the value of the G is also reduced. ஓகே, அதே போல் நீங்கள் ஏதாவது
உங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க கிணறு இருந்திருக்கும். ஸோ கிணறுல படிக்கட்டில் கீழே இறப்பீங்க. ஸோ அது வந்து இடத்துலேருந்து நம்ம கீழே இறங்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இறங்கும் போதும் உங்கள் ஜியோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூஸ் ரெடியூசஸ். திஸ் டாபிக் வில் பி டிஸ்கஸ் இன் த டீடைல் in ஹையர் கிளாஸஸ். இது வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம ஹையர் கிளாஸஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் 0 at the சென்டர் ஆஃப் த எர்த். சென்டர் ஆஃப் த எர்த்தில் நம்மளுக்கு 0வாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த சென்டர் ஆஃப் எர்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தட் இஸ் வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அ மாஸ் அண்ட் வெயிட். நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துங்க. வாட் இஸ் மாஸ் அண்ட் வாட் இஸ் வெயிட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸி 9th ஸ்டாண்டர்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் அ மாஸ் அண்ட் okay, we'll see the topic is mass and weight. So already we'll discuss about the lower classes, the 9th standard classes. Mass is added. What is a mass? So that's the quantity of matter. So mass means that is quantity of matter. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ வந்து மாலிகுல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பால் எடுக்கிறீங்க. ஸோ அந்த பால் அதுக்குள்ளே எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். நீ ஏதாவது ஒரு சாக் பீஸ் எடுக்கிறீங்க. ஸோ அந்த சாக் பீஸ்க்குள்ளே எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அவ்வளோதான். தட்ஸ் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வெயிட் அப்படின்னும் போது உங்களுக்கு மாஸ் கூட கிராவிட்டி வந்து ஆட் ஆகும். ஸோ வெயிட் நீங்கள் எப்பயுமே வெயிட் நம்ம எடுக்கும்போது மாஸும் சேர்ந்து அது கூட கிராவிட்டியும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ தட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்ட் வெயிட். எப்பயுமே உங்களுக்கு தெரியும் மாஸும் வெயிட்டும் வந்து சேம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் சேம் கிடையாது. மாஸ் வேறு வெயிட் வேறு. ஸோ மாஸ் அப்படின்றது ஒன்லி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது டென்சிட்டி இருக்குது, எவ்வளோ டென்சிட்டி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நீங்கள் எந்த ஒரு திங்ஸ் எடுத்தாலும் ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கூட கிராவிட்டி சேர்ந்து வரதான் திஸ் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடி. ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடி, மாஸ் ஆஃப் த பாடி இஸ் defined as the quantity of matter contained in the body. ஸோ எவ்வளோ வந்து குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் உள்ள அந்த பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் டிஃபைன் மாஸ் கேட்டாங்க அப்படின்னா இதிலேருந்து ஸோ இது வரைக்கும் எழுதிங்க. ஸோ டிஃபைன் மாஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் contained in the body. இட்ஸ் யூனிட் இஸ் SI யூனிட்ஸ். மாஸோட யூனிட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு கிலோகிராம் அப்படின்றது. ஸோ மாஸோட யூனிட் கிலோகிராம். ஸோ டிஃபைன் மாஸ் கேட்குறாங்க அப்படின்னா யூனிட்டும் சேர்த்து தான் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ இது ஸ்மால் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டர்லைன் பண்ணி டிக் பண்ணிங்க. இதை மார்க் பண்ணி இந்த ஆன்சர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சைடில் புக்கில் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்ஸ் த வெயிட். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட். ஸோ வெயிட் அப்படின் போது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி அது கூட கிராவிட்டி வந்து ஆட் ஆகும். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் gravitational force exerted on it due to the earth gravity alone. Okay, so அது கூட மாஸ் கூட கிராவிட்டி ஆட் ஆகும். தட்ஸ் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபைன் வெயிட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் gravitational force exerted on due to the earth gravity alone. ஸோ அது கூட கிராவிட்டி ஆட் ஆகுது. மாஸ் கூட கிராவிட்டி ஆட் ஆச்சுன்னா தட்ஸ் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபைன் கேட்டாங்க அப்படின்னா இதில் வந்து இது வரைக்கும் எழுதிங்க. ஸோ வெயிட் டிஃபைன் கேட்கலாம், மாஸ் டிஃபைன் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். தட் இஸ் வெயிட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆட் ஆகும். தட்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அது என்ன மாஸோ அது கூட ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணனா வர வேல்யூ இஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் G இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் த எர்த் அட் sea level. ஸோ எவ்வளோ வந்து ஜியோட வேல்யூ இருக்கும் அப்படின்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதான் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரை 9.8 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஜியோட வேல்யூ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் வேல்யூ. அண்டர்லைன் திஸ் வேல்யூ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. வாட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி? ஸோ வெக்டார் குவான்டிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னால் ஸ்கேலார் அப்படின்றது ஒன்லி டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூடு இருக்கும் அப்படின்றது. திஸ் இஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு வந்து மேக்னிடியூடு இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஏன்னா வெயிட் அப்படின்னு எடுத்தோன்னா எவ்வளோ வெயிட்டு என்ன டைரக்ஷன் மூவ் ஆகுது. ஸோ அப்போ டைரக்ஷன் இருக்கும், வெக்டார் இருக்கும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த வெயிட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். அப்போ அதோட டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த்தை பொறுத்து இருக்கும். ஸோ அது வந்து டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே போல் மேக்னிடியூடு இருக்கும், எவ்வளோ அளவுன்றதும் நம்மளுக்கு இருக்கும். அப்படின்னா திஸ் இஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி. இது அப்போ வெயிட் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. இது சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் இஸ் வாட் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டியாக ஸ்கேலார் குவான்டிட்டியாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ டைரக்ஷன் ஆஃப் த வெயிட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த
வெயிட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த் இருக்கும். ஸோ ஏன்னா வெயிட் வந்து கிராவிட்டியை பொறுத்து இருக்கும் அப்படின்றதுனால அதனோட டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா கிராவிட்டியை பொறுத்து தான் அதனோட டைரக்ஷன் இருக்கும். அப்போ இதுக்கு டைரக்ஷனை பொறுத்து கிராவிட்டி இருக்கிறதுனால இதுக்கு டைரக்ஷன் இருக்குது. அதே போல் மேக்னிடியூட் இருக்கும். வெயிட்னா எவ்வளோ அளவுன்றது இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். ஸோ அப்போ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால வெயிட் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெயிட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. த SI யூனிட் ஆஃப் வெயிட் இஸ் நியூட்டன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெயிட்டோட SI யூனிட் இஸ் Newton. So weight of the body varies from one place to another place on the earth since it depends on the acceleration due to gravity. So இந்த மாதிரி இதை வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் ஆஃப் த கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகிறதுனால வெயிட் வந்து சேஞ்ச் ஆகுமா, அதாவது கிராவிட்டியை பொறுத்து வெயிட் சேஞ்ச் ஆகுமா. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் ஆஃப் த பாடி வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் த எர்த் சின்ஸ் டிபெண்ட் ஆன் த ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா வெயிட்டோட இது சேஞ்ச் ஆகும், மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. மாஸோட அளவு வந்து எப்பயுமே வந்து கான்ஸ்டன்ட் தான். பட் வெயிட்டோட வேல்யூ வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது சேஞ்ச் ஆகுமான்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து ஒரு 5 கிலோகிராம் இருக்குது. இப்போ ஒரு 5 கிலோகிராம் ரைஸ் எடுத்துங்க. திஸ் வந்து 5 கிலோகிராம் தான். மாஸ் வந்து 5 கிலோகிராம், அது வந்து கான்ஸ்டன்ட் தான். பட் வெயிட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஸோ வெயிட்ஸ் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேஞ்ச் ஆகும்போது வெயிட்டோட வேல்யூ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது சேஞ்ச் ஆகும். ஸோ 5 கேஜி அரிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட மாஸ் வந்து 5 கேஜி தான். பட் வெயிட் வந்து இங்கே 5 கேஜி இருக்குன்னா அனதர் பிளேஸில் போகும்போது வெயிட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், பட் வெயிட் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா டிபெண்டிங் அப்பான் த ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஆஃப் த பாடி வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆன் த எர்த் சின்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டினால ஸோ அது சேஞ்ச் ஆகும் ஆஃப் த எர்த். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இஸ் மோர் அட் த போல்ஸ் தென் அட் த ஈக்குவட்டோரியல் ரீஜன். அப்போ வெயிட் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா போல்ஸில் தான் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து எர்த் அப்படி இருக்குன்னா ஸோ இந்த போல்ஸில் எர்த்தோட எண்டில் இந்த போல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ ஈக்குவட்டோர் ரீஜனில் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எங்கே வந்து எதுவும் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் வந்து எங்கே வந்து ஹையராக இருக்கிறதுக்கு கேட்டாங்க அப்படின்னா ஸோ போல்ஸில். ஓகே, நீங்கள் வந்து வெயிட் வந்து ஈக்குவட்டர் ரீஜனில் கம்மியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்களை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நான் சொல்கிற லைன்ஸ் எல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். ஒரு லைனாக இந்த டாப்பிக்கில் எல்லா லைனுமே இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்கில் எந்த லைனில் ஒன்றாலும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ புக்கு உள்ளேருந்து கேட்கணும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு லைனும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு லைனும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி on the surface of the moon. ஸோ எர்த்தில் வந்து ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ மூணில் வாட் இஸ் ஜியோட வேல்யூ 1.625 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எர்த்தில் கேட்க மாட்டாங்க. ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி எர்த்தில் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது ஈஸியாக நீங்கள் எழுதுறீங்க. பட் ஆனால் மூணில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1.625 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ மீட்டர் செகண்ட் யூனிவர்ஸ் 2. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அண்டர்லைன் பண்ணிங்க. திஸ் அண்டர்லைன் பண்ணி இதில் ஆன்சர் எடுத்து புக்கில் சைடில் எழுதுங்க. வாட் இஸ் த ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி இன் மூன் அப்படின்றத எழுதி சைடில் புக்கில் எழுதி மார்க் பண்ணி அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ எர்த்தோட ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் 9.8 அப்படின்றத பார்த்தோம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மூனோட எர்த்தோட கிராவிட்டி 1.625 into 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ கிராவிட்டி எவ்வளோ வந்து ஹையராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0.1654 டைம்ஸ் இஸ் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் த எர்த். ஸோ எர்த்தை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 0.1654 டைம்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டர்லைன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் a person whose mass is 60 kg, so 60 kg 60 kg உள்ள பர்சன் வந்து stands on the surface of the earth. ஸோ எர்த்தில் வந்து நிற்கிறாரு. ஸோ 60 kg உள்ள பர்சன் எர்த்தில் நிற்கிறாரு. இஸ் வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் வெயிட்? ஓகே, எவ்வளோ கேஜி உள்ள பர்சன்? 60 kg உள்ள பர்சன். ஸோ 60 kg வெயிட் அப்படின்னா அது கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். 60 அப்படின்னா அதோட ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூஸ் இஸ் 9.8. ஸோ 9.8 வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ 60 × 9.8. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ வர வேல்யூ தான் திஸ் வேல்யூ 588 நியூட்டன்.
அதான் அவரோட வெயிட். ஸோ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சம்லாம் வந்து கேட்பான் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லையோ ஆர் ஷார்ட் ஆன்சர்லையோ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஒரு பர்சனோட வெயிட் கொடுத்துருவாங்க, நார்மல் அவரோட வெயிட், பர்சன் உஸ் மாஸ், அவரோட மாஸ் கொடுத்துருவாங்க 60 kg. ஸோ மாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெயிட் கேட்குறாங்க அப்படின்னா அது கூட நீங்கள் என்ன பண்ணணும், 9.8 மல்டிப்ளை பண்ணணும். இதே வந்து 3ல் கேட்குறாங்க அப்படின்னா 3ல் வந்து ஒரு பர்சனோட மாஸ் வந்து 60 kg இருக்குது, அவரோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ 3ல் என்ன ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோ அதை தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சராக எழுதணும். ஸோ நீங்கள் வந்து இடத்துல இருக்கிற ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ அப்போ எதுக்கு என்னென்னன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க. ஸோ 3ல் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ என்னது, இடத்துல ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூனா எவ்வளோ, ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் அந்த சம் நீங்கள் போட முடியும். அப்போ ஆக்சிலரேஷன் கிராவிட்டி 3ல் நீங்கள் ஏதாவது பர்சனோட வெயிட் கொடுத்துட்டு மாஸ் கொடுத்துட்டு வெயிட் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அதனோட இடத்துல கிராவிட்டியோட வேல்யூஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இடத்துல ஒரு பர்சனோட மாஸ் கொடுத்துட்டு வெயிட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இடத்துலோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் மல்டிப்ளை பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ 588 நியூட்டன் அவரோட வெயிட். ஓகே, இஃப் த சேம் பர்சன் கோஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன், இவரே வந்து மூனுக்கு போகிறாரு, he would weigh only எவ்வளோ இருக்குன்னா 97.5 நியூட்டன் தான் இருக்கும். அப்போ அவரோட வெயிட் வந்து 3ல் போகும்போது என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொடுத்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எர்த்தரோட ஒரு பர்சனோட வெயிட்டு 3ஓட அவரோட வெயிட் கம்பேர் பண்ணும்போது எங்கே வந்து அதிகமாக இருக்கும் எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா எர்த்தில் வெயிட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அவரோட ஒரு மாஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா அவரோட வெயிட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். 3ல் வந்து அவரோட வெயிட் கம்மியாகும். ஸோ அப்போ அவர் 60 kg உள்ள பர்சன், 60 kg மாஸ் உள்ள பர்சன் 3ல் அவரோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 97.5 நியூட்டன் தான் 3ல் அவரோட வெயிட் இருக்கும். ஏன் அப்படின்னா 60 கூட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த மூனோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ இஸ் 1.625. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர வேல்யூ இஸ் தட் இஸ் வந்து 97.5 நியூட்டன். ஓகே, அப்போ வந்து ரெடியூஸ் ஆகுது, 3ல் வந்து அவரோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுது. பட் திஸ் இஸ் மாஸ் ரிமைன்ஸ் த சேம் ஆன் த போத் எர்த் அண்ட் மூன். ஆனால் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மாஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ, பட் வெயிட் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ மாஸ் வந்து பர்சனோட மாஸ் வேல்யூ இஸ் எர்த் ஆகட்டும் மூன் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான். பட் ஆனால் வெயிட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, டிபெண்டிங் அப்பான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி பொறுத்து. ஓகே, ஸோ டுடே கிளாஸஸ் இஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி டாபிக்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏற்கனவே நான் வெயிட் அப்படின்னா என்னென்னு கொடுத்துட்டு சொன்னேன், மாஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னேன், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, வேரியேஷன் ஆஃப் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கி டாப்பிக்கு. ஸோ 3ல் ஒரு பர்சனோட வெயிட் எவ்வளோ, எர்த்தில் ஒரு பர்சனோட வெயிட் எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி என்னென்ன கொஷின்ஸ் நான் மார்க் பண்ண சொன்னனோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி சைடில் கொஷின்ஸ் எழுதி அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதி அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து சென்ட் பண்ணணும் எனக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.